வணக்கம். இது அலைவொளி தமிழ் ஊடகம். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக அலைவொளி தமிழ் ஊடகத்துடன் இணையுங்கள். பெருமாத்தாங் திங்கி தமிழ் பள்ளியில் மிக்ரோன் நிறுவனத்தின் ஆதரவுடன் மாணவர்களின் ஆங்கில மொழி பயிற்சியை மேம்படுத்தும் நோக்கத்தில் அட்டை எனும் ஆங்கில மொழி பாடத்திட்டத்தை குறித்த விழா பள்ளியின் எழில் அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை மிக்ரோன் நிறுவனத்தின் ஆசிய நாடுகளுக்கான மனித வள இயக்குனர் டத்தோ மூர்த்தி முருகையா அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அப்போது அவர் உரையாற்றுகையில், ஆங்கிலம் இன்று அனைத்துலக தொடர்புக்கு அவசியமான மொழியாக இருக்கிறது. தமிழ் பள்ளி மாணவர்களும் இம்மொழியில் புலமை பெறுவது அவசியமாகும் என்றும், ஆங்கில மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அட்டை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். என் பேர் மூர்த்தி. இன்னைக்கு மைக்ரோன் என்ற நிறுவனத்தில் இன்னைக்கு சீனியர் HR டைரக்டர் ஃபார் ஏஷியா அண்ட் இமியா பதவியில் இருக்கிறேன். ஓகே, ஒரு விஷயம், அதாவது இப்போ நான் பண்ணுற வேலையில் எனக்கு பல நாடுகளுக்கு போகக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனால ஒரு விஷயம் ஆழ்ந்து நான் கண்காணிக்கும் போது, அதாவது இன்னைக்கு ஆங்கில மொழி வலிமை இன்னைக்கு ஒவ்வொரு மாணவர்களோட ஆளுமை, அதாவது அவங்களோட ஆற்றலை நிர்ணயிக்கிறது. அதாவது இன்னைக்கு அவங்க ஒரு தொழில் அமர்றதா இருந்தாலும் சரி, ஒரு பதவி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களோட இங்கிலீஷ் வலிமை அது முக்கியமாக ஒரு கிரைட்டீரியாவாக பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த முயற்சியில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்னைக்கு அவங்க பயனடைகிறதுனால இன்னைக்கு நாளைக்கு அவங்களோட ஆளுமை இங்கிலீஷில் கண்டிப்பாக வளரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூலும் இந்த மாதிரியான முயற்சியில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது. பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் டத்தோ ஸ்ரீ கா புழவேந்திரன் மிக்ரோன் நிறுவனத்தின் ஒத்துழைப்புக்கு நன்றியினை தெரிவித்தார். குறிப்பாக டத்தோ மூர்த்தி முருகையாவின் நேரடி பங்களிப்பு பாராட்டப்பட வேண்டியது என்றும் அவர் கூறினார். வணக்கம். இன்றைய காலை வேளை பொன்மத்தான் திங்கி தமிழ் பள்ளியில் நடைபெற்ற மாஸ்டர் இங்கிலீஷ் மாஸ்டர் த வேர்ல்ட் என்ற, அதாவது கார்டு சொல்லுவாங்க, மின் அட்டை உதவி வழங்கிய டத்தோ மூர்த்தி அவர்களுக்கு மிக மிக நன்றி. இதில் என்ன இப்போ நமக்கு பயன் அப்படின்னாக்கா, வரக்கூடிய காலங்களில் ஆங்கில மொழியை உலகை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஆங்கிலத்தில் புலமை பெற்றாங்கன்னு இந்த மாணவர்களுக்கு ஒரு மைல் கல்லாக அமையும் அவர்களுக்கு. அவருக்கு டத்தோ மூர்த்தி உதவி செஞ்சதுனால, இந்த கார்டு என்ற அட்டை கொடுத்ததுனால வரக்கூடிய காலங்களில் உலக ரீதியில் இன்றைக்கு எந்த நாட்டில் போய் இறங்கினாலும் பொது மொழி ஆங்கில மொழியாக இருக்கிறது. அந்த மாணவர்கள் இதில் புலமை பெறுவாங்கன்றது எங்களோட அதிகப்படியான நம்பிக்கை இருக்கிறது. பள்ளியில் ஆங்கில மொழி கற்றுக் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட, அதாவது எக்ஸ்ட்ரா உதவிகள், ஒரு பயனான உதவிகள் வழங்கி டத்தோ மூர்த்தி மீண்டும் நன்றி கூறி, இந்த மாணவர்கள் எதிர்காலங்களில் நிச்சயமாக ஆங்கில மொழி புலமை பெறுவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிற. நன்றி, வணக்கம். பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் துணை இயக்குனர் சக்திவேல் அறிவானந்தம் நிகழ்ச்சியில் உரையாற்றி, மிக்ரோன் நிறுவனத்தின் இந்த புதிய முயற்சி தமிழ் பள்ளி மாணவர்களின் ஆங்கில திறனில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இது வரவேற்கத்தக்க முன்னேற்றம் என கருத்து தெரிவித்தார். தலைமை ஆசிரியர் கோகிலவாணி, அட்டையின் உதவியுடன் மாணவர்கள் ஆங்கில பாடங்களை எளிதாகவும் ஆழமாகவும் புரிந்து கற்க முடியும். இது பள்ளியின் தரத்தையும் உயர்த்தும் என மகிழ்ச்சி தெரிவித்தார். வணக்கம். இந்த ப்ரோக்ராம், அதாவது மாஸ்டர் இங்கிலீஷ் மாஸ்டர் த வேர்ல்ட் என்ற ப்ரோக்ராமுக்கு நமக்கு ஃபுல் சப்போர்ட் அந்த கார்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணவர் டத்தோ மூர்த்தி அவர்களுக்கு இந்த வேலையில் நான் நன்றி சொல்லிக்கொள்கின்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது காலகட்டத்தில் இங்கிலீஷ் வேர்ல்ட் வைட் உள்ள ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜ். அதற்காக இப்போலேருந்து இந்த அடித்தளத்திலேருந்தே பிள்ளைங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சப்போர்ட்டிவான சில விஷயங்களை நம்ம செய்து தான் ஆகணும். அந்த வகையில் எல்லா விஷயத்துக்கும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஆளுங்க மத்தியில், அதாவது டத்தோ புலவேந்திரன், பிறகு நம்மளுடைய PIPG, இவங்க எல்லாம் முக்கியமாக சப்போர்ட்டாக இருந்த வேலையில் டத்தோ மூர்த்தி நம்மளோட சேர்ந்து இணைந்து இந்த விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் அவருடைய உதவியை என்றென்றும் நாங்கள் நன்றி கடன் பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் மேலும் அவர் இந்த பள்ளிக்காக செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணன், துணைத் தலைவர் சண்முகம், முன்னாள் தலைமை ஆசிரியர் வீராசாமி,
பினாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலு ஆகியோரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் அட்டையை டத்தோ மூர்த்தி முருகையா ரிப்பன் வெட்டி அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பாடத்திட்டங்கள் மாணவர்களின் மொழித்திறனையும் எதிர்காலத்தையும் வளமாக்கும் வழிகாட்டிகளாக அமைகிறது.